வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சீஸ் பால்ஸ் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சீஸ் பால்ஸ். ஏற்கனவே பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் போட்டிருக்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட யோகாமணி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பன்னீர் சீஸ் பால்ஸ்க்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பன்னீர் எடுத்து வச்சுருக்குறோம். பன்னீர், சீஸ், மொசரெல்லா சீஸ், ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், பிரெட் க்ரம்ஸ், மிளகாய் பொடி, உப்பு, ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அதாவது மைதா மாவு. இப்போ ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம். பன்னீர் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த வெஜ் கட்டர் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு நல்லா அதை இது பண்ணியிருக்கிறோம். வேணும்னா நீங்கள் அந்த கிரேட்டர் இருக்கும் இல்லையா, அதுலேயும் போட்டு கிரேட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் நமக்கு நல்லா அது கொஞ்சம் தூளாக இதாகணும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கிரேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. சீஸ் ஏற்கனவே நல்லா இப்போ இதாக பண்ணிட்டோம், கிரேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பன்னீரை கிரேட் பண்ணிட்டோம். இப்போ சீஸை சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுட்டு அது நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா அந்த இதை பால்ஸ் ரெடி பண்ண போகிறோம். பன்னீர் பால்ஸ். இன்னும் கொஞ்சம் சீஸ் நறுக்கிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் நறுக்கிக்கலாம். சீஸுங்கிறது வளரும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒரு பொருள். அதில் நம்ம எப்படி சேர்க்க முடியுமோ அப்படிலாம் சேர்க்கலாம். டேஸ்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட் டேஸ்டியாக இருக்காதுன்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க. பட் சீஸ் எல்லா வளர்கிற குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்புவாங்க. உதுத்து வச்சுருக்கிற பன்னீரில் வெங்காயத்தை போட போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ண போகிறோம், ஒரே டைமில் எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறதில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு. ஏன்னா நமக்கு கொஞ்சம் நம்ம சமையல் நமக்கு ஸ்பைஸியாக இருந்தால் தானே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆரிகானோ, அந்த ஃப்ளேக்ஸும் போடுறோம். அது ஆர்கானிக் ஆரிகானோ. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், சின்ன பாட்டிலாக கிடைக்கும், வாங்கி வச்சுக்கலாம். இந்த சமையல் இது பண்ணிக்கலாம். உப்பு ரொம்ப கொஞ்சமாக பண்ணுறோம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ்னால் நமக்கு காரம் பத்தாது, அதனால் கொஞ்சம் மிளகாய் பொடியும் போடுறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு மாதிரி ஒரு டவ் மாதிரி வந்துடும். இது தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கல, அதில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இப்போ இந்த பன்னீரை நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். வெங்காயம், காரம் எல்லாம் போட்டு சின்ன சின்ன பால்ஸாக பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு எகெயின் அதை என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன சீஸ் இது வச்சு திரும்ப எகெயின் ஒரு பாலாக பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் காரம், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு சீஸ் சின்ன துண்டு வச்சு அகெயின் அதை பாலாக பண்ணுறோம். பால் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா மாவு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்க போகிறோம். அதாவது மைதா மாவில் டிப் பண்ணி அகெயின் பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் மைதா மாவு போட்டிருக்கேன். அதில் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். பிரெட் க்ரம்ஸுங்கிறது கடையிலையும் தனியாக கிடைக்கும், அப்படியே க்ரம்ஸாக வாங்கலாம். அது நாங்கள் வீட்டில் இருக்கிற ப்ரெட்டை தான் அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு அப்படியே க்ரம்ஸாக எடுத்து வச்சிட்டோம். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? ஏன்னா நல்லா கொஞ்சம் கரைக்கிற பதத்துக்கு நம்ம அதை டிப் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த பால்ஸை, அந்த பதத்துக்கு இது வேணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ அந்த பால்ஸ் அந்த மைதா மாவு இது கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா அதுக்கு டிப் ஆகிடுச்சு. அடுத்தது இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த பிரெட் க்ரம்ஸை நல்லா அதில் கோட் பண்ணி விட்டுடலாம். கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வெளியில் அது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்து ஒரு இதில் எல்லா பால்ஸையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த பால்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. அது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறோம். முதல்ல ஏர் ஃப்ரையரில் கொஞ்சம் ஆயில் இது பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் உள்ளே வந்து செட் பண்ணிடலாம். இதில் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். நம்ம வந்து இது டீப் ஃப்ரை பண்ண வேணாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறப்போ ஒன்று எண்ணெய் ரொம்ப செலவாகும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று அதில் அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அதில் நிறைய உதிரும். இதில் பண்ணுறப்போ அந்த மாதிரி உதிராது. இப்போ இதை நல்லா செட் பண்ணிட்டு இதுக்கு மேலேயும் திரும்ப கொஞ்சம் ஆயில் வந்து குக்கிங் ஆயில் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இது ரொம்ப வசதிங்க. இன்றைக்கி வந்து நிறைய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு கிச்சனில். இது பாருங்கள், அது மேலே நம்ம அது நல்லா கன்ச்சியாக நல்லா குக் ஆகணுங்கிறக்காண்டி இன்னும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். இப்போ இதில் வச்சு செட் பண்ணிட்டோம் ஏர் ஃப்ரையரில். இது அந்த டிகிரி அந்த ஃபாரன்ஹீட்டும் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது டைமும் வரும். நமக்கு வந்து டைம் வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணியிருக்கிறோம். அது டிஸ்பிளேயில் வருது பாருங்கள். 15 மினிட்ஸும் வருது, 400 ஃபாரன்ஹீட் அதுவும் காமிக்குது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வச்சுருக்குறோம். இப்போ அதை அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்போம். க்ளோஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். வேணும்னா இது நடுவுலையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது முடியும் நம்மளால். இது முடிச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். சுவையான பன்னீர் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த ஏர் ஃப்ரையரில் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணோம். 15 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா அதுக்கு மேலே என்ன டைம் வச்சோன்னா அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி இதாகிடும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு சரியாக வரும். செய்து பாருங்கள். அப்படி இப்போ ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌனிஷாக நல்ல பொன்னிறமாக முருகலாக வரும். இது நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கிறதுனால இந்த ஆரஞ்சு கலரில் தெரியுது. இதில் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் சீஸ் பால்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்களோடு திரும்பவும் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.